தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருகின்றது. ஆனால் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று வருகிறார் என தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும், விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை தொடர்ந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கோவில்பட்டி, விளாத்திக்குளம் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வெகு சிறப்பாக பொங்கல் விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வகையில் 13வது வார்டு, 19வது வார்டு, 30வது வார்டு ஆகிய பகுதிகளில் அந்தந்த பகுதிகளில் திமுகவினர் சார்பில் பொங்கல் விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும், பொதுமக்களுக்கு வேஷ்டி, சேலை, தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நலத்திட்டங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அண்ணா நகர் பகுதி 30வது வட்ட திமுக மற்றும் திமுக இளைஞர் அணி சார்பில் டூவிபுரத்தில் நடைபெற்ற 22ஆம் ஆண்டு பொங்கல் விழாவிற்கு பகுதி செயலாளர் ரவீந்திரன் தலைமை வகித்தார். அவைத் தலைவர் ராஜ்மோகன், மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி, வட்ட பிரதிநிதிகள் கார்த்திகேயன், அந்தோணிராஜ், அன்பழகன், நாராயணராஜ், சுப்பிரமணியன், கணேசன், துணை செயலாளர்கள் சபேசன், சந்திரசேகர், பொருளாளர் தங்கக்குமார், அன்பழகன், ஸ்ரீனிவாசன், செல்வராஜ், சின்ராஜ், அன்னராஜ், டேனியல், ஜெயராமன், ரவிக்குமார், சத்யநாராயணன், ராஜ்நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தகவல் தொழில்நுட்ப அணி ஷேக் உமர் வரவேற்புரையாற்றினார். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் சிறப்பித்தார். தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் பேசும்பொழுது, கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் இந்த பகுதி எந்த அளவிற்கு பாதித்தது என்பதை உணர்ந்து தமிழக முதலமைச்சர் உத்தரவிற்கிணங்க பல்வேறு பணிகளை மேற்கொண்டோம். சில பாதிப்புகளின் காரணத்தால் பொங்கல் விழா கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டது. இப்பொழுது எல்லோரும் இறைவனுடைய அருளாசியால் மகிழ்ச்சியுடன் பொங்கல் திருநாளை கொண்டாடியுள்ளோம் என்றார். மேலும் அவர் பேசும்பொழுது, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் வழியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நல்லாட்சி புரிந்து வருகிறார். தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது எனவும், தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது எனவும் சிலர் சொல்லி வருகிறார்கள். அதை தைரியமாக தமிழ்நாட்டை காக்கவும், மொழியை காக்கவும் போராடி வருபவர் தான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் எனவும், மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சி தெரிவித்து வருகின்றது. ஆனால் இந்தியாவில் 41 விழுக்காடு பெண்கள் வேலை பார்ப்பவராகவும் தொழில் முனைவராகவும் உள்ளனர். மேலும் பெண்களுக்கு இந்தியாவிலே பாதுகாப்பான நகரங்கள் வரிசையில் சென்னை, கோவை, திருச்சி ஆகிய நகரங்கள் இருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் தமிழக அரசு பற்றி குறை சொல்ல ஒன்றும் இல்லாத காரணத்தால் எடப்பாடியும் பாஜகவும் இது போன்ற குற்றச்சாட்டை தெரிவித்து வருவதாகவும், சென்னையில் அதிமுக பிரமுகர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் மதுரையில் பாஜக பிரமுகர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதை பற்றியெல்லாம் இவர்கள் பேச மாட்டார்கள். அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அமைப்பது தமிழக வளர்ச்சி அடைவது பிடிக்காமல் தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருகின்றது. ஆனால் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று வருகிறார் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட துணை செயலாளர் ராஜ்மோகன் செல்வின், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், மாநகர துணை செயலாளர் கனகராஜ், மாநகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சங்கரநாராயணன், தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் மார்க்சிஸ்ட் ராபர்ட், இளைஞர் அணி முனியசுவாமி, சரவணன், சுந்தர்ராஜ், பாலமுருகன், பார்த்திபன், அழகுவேல், ஆனந்த், சதீஷ், பிரபாகஸ், அதுல் சிங், சுப்பிரமணி, அருண்குமார், கண்ணன், சூர்யா, பிரவீன், பாலசுந்தர் மற்றும் கருணா, மணி, அல்பர்ட் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வட்டச் செயலாளர் செந்தில்குமாரும் கலந்து கொண்டார். நம்ம எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடல தூத்துக்குடி மாநகரில். இந்த ஆண்டு நம்ம எல்லா பண்டிகையும் கொண்டாடி இருக்கோம். பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பாக எல்லா பகுதியிலும் 5 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. பள்ளி, கல்லூரிகள், நிறுவனங்கள், அந்தந்த பகுதியில் உள்ள மகளிர்கள், இளைஞர்கள் என்று வெகு சிறப்பாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க. அவை கை பிறந்துள்ளது. அத்துணை பேருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு செழிப்பும் வளர்ச்சியும் வளமையும் ஏற்பட வேண்டும் என்று நான் வாழ்த்த விரும்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தமிழ் மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும், தமிழ் மொழி வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழ் மொழியை நம்முடைய உயிரினும் மேலாக நாம் பாதுகாத்திட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியிலே இம்மி பிசகாமல்
அவரை விட மிஞ்சக்கூடிய வழியிலே எத்தனையோ பேர் ஒன்றிய அரசின் சார்பில் அல்ல பிறர் எத்தனையோ நெருக்கடி கொடுத்தாலும் திராவிடன் என்று சொல்ல கண்டாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேன். நான் தமிழன் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேன். தமிழ் நாடு என்று கூறக்கூடாதுன்னு சொல்றாங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு இத்தனை முக்கியத்துவம் இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாம் நம்மளுடைய பெருமையை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காக, நம்முடைய பெருமையை பறைசாட்டாமல் இருப்பதற்காக அவ்வளவு நெருக்கடி நம்முடைய முதலமைச்சருக்கு ஆட்சிக்கு கொடுத்து வருகிறார். ஆனா அதையெல்லாம் கண்டு கிஞ்சிட்டும் அஞ்சிடாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலோடு நான் திராவிடம் தான், திராவிட மாடல் ஆட்சி தான் நடத்தி வருகிறேன், எங்களது மொழி தமிழ் மொழி, நான் தமிழன் என்ற உணர்வு கொள்வோம், தமிழ்தாய் வாழ்த்தை தான் பெருமைப்படுத்துவோம் என்று துணிஞ்சு நின்று இன்னைக்கு ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அவருடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று அகில இந்திய அளவில் தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில முதலிடத்தில் இருக்கிறது, தொழில் வளர்ச்சியிலே முதலிடத்தில் இருக்கிறது. எத்தனையோ நிறுவனங்கள் நம்முடைய தமிழகத்துல இன்னைக்கு தொழில் தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க உற்பத்தி தொடங்கும் போது எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை வேகப்படுத்தியும் வருகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள். அதே போல மகளிர் உரிமை தொகை, பெண்கள் எத்தனையோ பெண்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்துல தனி பெண்ணாக வாழ்பவருக்கு இல்ல மிகவும் ஏழ்மையில உழைக்கும் ஒரு ஆண்களோ பிள்ளைகளோ இல்லாத பெண்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருப்பது இந்த மகளிர் உரிமை தொகை. அதுபோல பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்காக புதுமை பெண் திட்டம், ஆண்கள் உயர்கல்வி படிப்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டம், அதுபோல ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டம் இருக்குது எங்களுடைய துறையில. பிள்ளைகள் 6 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்களுடைய 60% மூளை வளர்ச்சி ஏற்படும். பிள்ளைங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கும் போதுதான் நல்ல அறிவாற்றல் மிக்க ஒரு பிள்ளைகளாக உருவாகும். தாயினுடைய அந்த குழந்தைய வளர்ப்பில் தாயினுடைய பங்கு மிக முக்கியமானது. நம்முடைய பிறந்ததிலிருந்து 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு மேல எல்லா சத்தான உணவு, அதாவது பருப்பு சோறு கொடுப்போம், கீரை சோறு கொடுப்போம், கீரை தண்ணி, பருப்பு தண்ணி, அந்த முட்டையில வெள்ளைக்கறி, இப்படி பார்த்து பிள்ளைங்களுக்கு அந்த சீனி கிழங்கு அவசியம் மசிச்சு கொடுப்பாங்க. பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் ஒரு திட்டம். அதுல மிகவும் எடை குறையா இருக்கிற பிள்ளைகளுக்கும் சத்து மாவு அந்த பிஸ்கட் எல்லாம் கொடுக்குறோம். தாய்மார்களுக்கும் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் அரசு ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுக்குது. ஆகவே பிள்ளைகளுடைய அந்த எடை என்பது உயரத்துக்கு ஏற்ற ஒரு எடைக்கு அந்த வயதுக்கேற்ற உயரம் அந்த இருந்தால்தான் பிள்ளையோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், பிள்ளை அறிவாற்றல் மிக்க பிள்ளையா இருக்குன்றதுக்காக ஊட்டச்சத்தை உறுதி செய்யும். எப்படி ஆஸ்பத்திரியில பிறக்கும் போதே 3 கிலோக்கு கீழே இருக்கிறாங்களா உடனே சமூக நலத்துறைக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் தந்துருவாங்க. அந்த தாய்மார்களை போய் பார்த்து அவர்களுக்கு எப்படி எல்லாம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்படி வளர்க்கணுன்ற மாதிரி அந்த ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி ஒரு ஊட்டச்சத்து பெட்டகமும் கொடுக்கிறது அரசு. அதே போல தொடக்க நிலையிலே இருதயத்துல ஓட்ட உள்ள பிள்ளைங்க, பிளவுபட்ட வாய்ப்புள்ள பிள்ளைங்க, கால் வளைஞ்சிருக்கிற பிள்ளை, இப்படியே கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 45,000 பிள்ளைகளுக்கு அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணியிருக்காங்க நம்முடைய தமிழக அரசு. இவ்வாறு ஒவ்வொரு துறையுமே மெருகூட்டப்பட்டு மக்களின் நலனுக்காக எல்லா அந்த தரமான கல்விக்காக மாணவியில் 1000 சொல்லிட்டு அந்த தொடக்க கல்வி, அவர்களுக்கு பரீட்சை, அவர்களுக்கு கணினி வசதி, மாதிரி பள்ளிகள், ஸ்மார்ட் போர்டு என்றெல்லாம் ஒரு வசதி ஒரு பக்கம். படித்த இளைஞர்களுக்காக நான் முதல்வன் திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி, தகுதி உள்ளவனா ஒரு கம்பெனிக்கார முதலமைச்சர் சொல்லும் போது பெரிய பிஇ பட்டம் வச்சிருக்காங்க, எம்இ பட்டம் வச்சிருக்காங்க, ஆனா அதற்கேற்ற ஒரு தகுதி நம் மாணவருடைய இல்லைன்னு சொன்னதுனால அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அந்தந்த எந்த நிறுவனங்கள் எதை எதிர்பார்க்கிறாங்களோ அந்த ஒரு தகுதி அந்த திறமை நம்ம இளைஞர்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல நான் ஐஏஎஸ் படிக்கிறேன்னாலும் அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி மட்டுமல்ல, பயிற்சியில அவங்க சேர்ந்து படிக்கிறதுக்கு ரூபாயும் கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு நமக்கு 7,500 ரூபாய் அந்த பிள்ளைக்கு ஃபீஸா கட்டி அரசே படிக்க வைக்கும். அதே மாதிரிதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும்னா அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இப்படி நம்ம தரமான ஒரு கல்வி கொடுக்கணும், தரமான ஒரு திறமையான இளைஞர்களை உருவாக்கிட வேண்டும். இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். ஆகவே தரமான ஒரு சமுதாயம், தமிழ் சமுதாயம், திறமையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் நான் முதல்வன், திறன் மேம்பாட்டு பயிற்சி என்றெல்லாம் ஒரு சட்டமில்லாமல் ஒரு புரட்சியே, நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, திறமையான தரமான இளைஞர்களை உருவாக்குவதற்கும் முதலமைச்சர் பண்ணி வருகிறார்கள். முயற்சி எடுத்து திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். அதன் பலன் இந்த ஆண்டிலிருந்து கண்கூட நமக்கு தெரியும். நிறைய பேர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லும் போது
நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு 75,000 தந்தாங்க முதலமைச்சர், நான் இன்னைக்கு IAS பாஸ் பண்ணிருக்கேன்றாங்க. குகேஸ் போன்ற அந்த செஸ் விளையாட்டு உலக அளவுல வெற்றி பெற்று வர்றவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் ஊக்கத்தொகை. ஏன்னா இவன மாதிரி எல்லாரும் வரணும், தமிழகத்தினுடைய பெருமை உலகம் எங்கும் பறைசாட்டப்படணும். கீழடியா இருந்தாலும், சிவகல்லையா இருந்தாலும், ஆதிச்சநல்லூரா இருந்தாலும், அங்கெல்லாம் நம்ம அந்த காலத்திலே தமிழன் வந்து 3000 ஒரு கட்டணம் கட்டி வாழ்ந்திருக்கிறான். ஒரு அழகாக கட்டட அமைப்பு, அவர்கள் உபயோகப்படுத்திய நகைகள், இந்த பானைகள்லாம் பார்க்கும்போது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது நம்முடைய தமிழக நாகரிகம் என்பதை இன்னைக்கு அந்த அகழ்வாராய்ச்சிகள் உலகிற்கே பறைசாட்டுகிறது. நம்ம ஆட்சிக்கு வரும் முன்ன ஒன்றிய அரசு அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நடக்க கூடாமல் தடை போட்டாங்க. ஏன்னா தமிழகத்தினுடைய பெருமை உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் முடிச்சு நிதி ஒதுக்கீடு செய்து நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழனுடைய நாகரிகம் என்றது இன்னைக்கு உலகிற்கே பறைசாட்டப்பட்டது. ஆக இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முன்னேறணும், தமிழன் முன்னேறணும், தமிழ் மொழி வளர்ச்சி அடைய வேண்டும், நாம் எல்லாம் தமிழன் என்ற உணர்வு கொள்வோம், நம்மிடையே பேதம் வேண்டாம் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி புரிந்து வருகிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆட்சி புரிந்து வருகிறார்கள். சொல்ல வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். சொல்லாத வாக்குறுதி புதுமை பெண் தமிழ் புதல்வெல்லாம் சொல்லல, ஆனா தேவைக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப அந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி தருகிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு, நாமும் அத்தனை பேரும் நம்முடைய பெண்கள் வந்திருக்கிறீங்க, குழந்தைகள் ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் நம்முடைய கவனத்தில் எடுத்து அவர்களை வளர்த்தெடுப்போம். அவர்களை உடனே ஒரு நண்பராக கூட இருந்து நம்ம பழகணும். அந்த பிள்ளைங்களுக்கு எல்லா வசதியிலும் நம்ம பாதுகாப்பாக பெற்றோர்களும் இருந்திட வேண்டும். அரசு, பெற்றோர்கள் எல்லாம் இணைந்து செயல்படும் போதுதான் நல்ல ஒரு குடிமக்களை நாம் உருவாக்க முடியும் என்று மட்டும் கூறிக்கொண்டு, அத்துணை பேருக்கும் நம்முடைய நகரத்துல பாத்தீங்கன்னா படிப்படியாக தம்பி ரவி சொன்னார், இதுலயும் ஒரு சேனல் வந்தது, இங்க எல்லாம் 100% கான் வசதியே கிடையாது. இன்னைக்கு இந்த காண கட்டணும். நான் வரும்போதே நினைச்சேன், இந்த இடத்துல வச்சிருக்கிறான், இந்த வீட்டுக்காரங்களா எங்களுக்கு கட்டி கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. இல்ல உடஞ்சி தவுஞ்சிருக்கு, அவங்களுக்கும் கட்டி தரணும். இவ்வாறு படிப்படியாக கான் வசதி, சாலை வசதி, பூங்காக்கள் என்றெல்லாம் பல்வேறு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.